அளவற்ற அருளாளனும் நிகரற்ற பேரன்புடையனுமாகிய எல்லாம் வல்ல அந்த ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக, அவனால் வெறுக்கப்பட்ட அனைத்து தீமைகளிலிருந்தும் அவனிடமே பாதுகாப்பு தேடியவனாகவும், அந்த இறைவனின் சாந்தியும் சமாதானமும் கருணையும் கிருபையும் அகிலத்திற்கு ஒரு அருள்கொடையாகி அந்த இறைவனால் அனுப்பப்பட்ட முகமது நபி அவர்கள் மீதும் அவருடைய தோழர்கள் தோழியர்கள் மீதும், மேலும் அவர்கள் போதித்த அந்த சத்திய வழி நடந்த அனைத்து நல்லடியார்கள் மீதும், மேலும் இந்த காணொலியை கண்டுகொண்டிருக்கின்ற ஏனைய அனைத்து சமூகங்களை சார்ந்த சகோதர சகோதரிகள் மீதும் அந்த இறைவனின் அருள் கருணை கிருபை அனைத்தும் உண்டாகட்டுமாக. திருமணம் இன்றைக்கு திருமணம் என்பது மிக மிக அவசியம் என்பதை அனைத்து மக்களும் உணர்ந்திருக்கிறார்கள். படைத்த இறைவனும் தன்னுடைய தூதரின் வழியாகவும் தன்னுடைய வேதத்தின் வழியாகவும் படைப்பினங்களுக்கு திருமணம் அவசியம் என்பதையும், அந்த திருமணத்தை யாரோடு ஒப்பந்தம் செய்து கொள்ள வேண்டும், அந்த திருமணம் என்பது அதனுடைய வெறும் சடங்காக இல்லாமல் அது ஒரு இறை வழிபாடு என்பதாகெல்லாம் இஸ்லாம் எடுத்து கூறுகிறது. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அந்த திருமணத்தினை ஒரு விழாவாக மட்டுமே எடுத்துக்கொண்டு பல சமூகங்கள் அந்த ஒரு நாள் விசேஷமாக கொண்டாடிவிட்டு வாழ்நாள் முழுவதும் அந்த திருமணத்தினுடைய உண்மையான தாற்பயம் புரியாமல் மிக மன உளைச்சலான அடிப்படையிலேயே அந்த திருமண வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நம்மை படைத்த இறைவன் அந்த திருமண ஒப்பந்தத்தை பற்றி பலவாறாக எடுத்து சொல்லியும், இந்த வேதத்தை கையில் வைத்திருக்கக்கூடிய முஸ்லிம்களிடத்திலே கூட அந்த திருமணம் பல இடங்களில் சடங்காகத்தான் நகர்ந்து கொண்டிருக்கிறது. அதிகமான மக்கள் இந்த வேதத்தை படித்துவிட்டு முகமது நபியுடைய வாழ்க்கை தெளிவாக பார்த்துவிட்டு நம்மளுடைய வாழ்வியலுக்கு இது ஒன்றே வெளிச்சமாக இருக்கும், ஆகவே இந்த இஸ்லாத்தை நாம் வாழ்வியலாக எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி மிகவும் பலகட்ட சோதனைகளுக்கு பின்பு இந்த இஸ்லாத்தை பற்றி பிடித்து அதை படித்து அதை வாழ்வியலாக்கி இஸ்லாத்திற்கு முழுமையாக நுழைந்து விடுகிறார்கள். ஆனால் அந்த சகோதரர்களுக்கு சகோதரிகளுக்கு திருமணம் என்று அந்த சூழ்நிலை வரும் பொழுது வரன் பார்ப்பதற்கான ஒரு சூழ்நிலை ஏற்படுகிறது. நாம் முயற்சித்து அந்த சூழ்நிலையை உருவாக்கும் பொழுது இதை படித்த இதன்படி நடக்கிறோம் என்று சொல்லக்கூடிய மக்கள் கூட அநேக மக்கள் இந்த திருமண விஷயங்களில் புதிதாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட அந்த நபர்களுக்கு முன்னுரிமை தருவதில்லை, முக்கியத்துவம் தருவதில்லை. அப்படியே எங்கேயோ ஒரு சிலர் அவங்க வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால், ஒப்பந்தத்துக்குள்ளே வந்துட்டாங்க அப்படின்னு சொன்னால், திருமணம் நடத்தும் பொழுது இஸ்லாம் இப்படிப்பட்ட திருமணங்களை தான் வலியுறுத்துகிறது, இப்படித்தான் திருமணத்தை நடத்த வேண்டும் என்று அவர், அதாவது நேற்று படித்துவிட்டு இன்றைக்கு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு திருமணத்துக்கு தயாரான அந்த நபர் அந்த சட்டத்தை எடுத்து வைத்தாலும், நாங்கள் காலாகாலமாக இந்த குர்ஆனோடு தான் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், நாங்கள் தான் பூர்வீக முஸ்லீம் என்று சொல்லக்கூடிய அந்த சகோதர சகோதரிகள் அந்த அதாவது திருமணத்தை எப்படி நடத்த வேண்டும் என்று தெரியாமல் மற்ற மக்களுடைய அந்த பழக்க வழக்கங்களோடு சேர்ந்த மாதிரியே இந்த திருமணத்தை நடத்த வேண்டும் என்பதில் மிக பிடிவாதமாக இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு அப்படின்னு சொன்னா, வீடியோ கவரேஜ் அப்படின்னு சொல்லி போட்டோவுக்கு மட்டுமே லட்சங்களை செலவழிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்குறாங்க. மாப்பிள்ளை உங்களால் முடியலன்னா சொல்லுங்க, நாங்கள் செலவு பண்ணிக்கிறோம். அப்படி, அதாவது மாப்பிள்ளை என்னமோ செலவு பண்ண முன்வராத மாதிரியும் செலவுக்காக தான் பேசுறாருங்கிற மாதிரியும் தான் எடுத்துக்கிறாங்களே தவிர, இது இஸ்லாம் தடை செய்திருக்குது. நம்ம கட்டிக்க போற மனைவிய, நம்ம மகளை, நம்ம ரத்தத்தை எவனோ ஒருத்தவன் இப்படி நில்லு அப்படி நில்லுன்னு சொல்லி ரசிச்சு போட்டோ எடுக்க முன் வர்ற அந்த விஷயங்களுக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்குறோம், நாம அதற்காக பொருளாதாரம் செலவு செய்கிறோம், இது எல்லாமே மார்க்கத்தில் இல்லாதது என்று சொல்லி அந்த இஸ்லாத்தை படித்து வந்த அந்த சகோதரன் சொல்லக்கூடிய வார்த்தையை அந்த சபையில் புறக்கணிக்கப்படுகிறது. அவரும் பல சூழ்நிலைகளில் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களோட ஒத்துப்போகக்கூடிய ஒரு சூழ்நிலையெல்லாம் அங்கங்கே ஏற்படுது.
ஆனால் இந்த பாவத்திற்கு, இந்த குற்றத்திற்கு யார் பொறுப்பாவாங்க? நிர்பந்திக்கப்படக்கூடிய இந்த விஷயத்துக்கு அந்த மாப்பிள்ளைக்கு வேணா அல்லாஹ்வுடைய அருளால மன்னிப்பு கிடைக்கலாம். ஆனால் நீங்கள் யாரெல்லாம் இதற்கு அவர்களை நிர்பந்திக்கிறீர்களோ அவர்களுக்கு இதற்கான தண்டனைகள் இருக்கிறது. இறைவனை அஞ்சு கொள்ள வேண்டும். எந்த வீண் விரயத்திற்கும் இஸ்லாத்தில் இடமில்லை. உண்ணக்கூடிய பொருளாக இருக்கட்டும், உடுத்தக்கூடிய உடையாக இருக்கட்டும், வீண் விரயமாக இருக்கக்கூடிய எந்த விஷயமும் அல்லாஹ்வுக்கு பிரியமில்லாத விஷயம். அது சாத்தான் என்ற கூட சைத்தானுக்கு சொந்தமான செயலாக இருக்கிறது என்று இஸ்லாம் மிக தெளிவாக எடுத்து சொல்கிறது. இப்போ இப்படிப்பட்ட நாம என்ன செய்கிறோம் அப்படின்னு சொன்னால், அல்லாஹ்வுடைய வசனத்தை நம்ம புறக்கணிக்கிறோம். அந்த இடத்துல அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிகாட்டுதலை நம்ம புறக்கணிக்கிறோம். இதெல்லாம் நம்ம உணர்றதில்லை. வாழ்க்கையில் ஒரு முறை தான் நடக்குது. அதை நாங்கள் எடுத்து பதிவு பண்ணிக்கிட்டோம்னா எப்போ வேணாலும் பார்த்து நாங்கள் சந்தோஷப்பட்டுக்கிறோம். இன்னும் சிலர் எந்த பொருளாதார வசதியும் கிடையாது. இங்கே பொன் வீட்டுக்காரங்க நாங்கள் செலவு பண்ண முன்ன வர்றாங்க. இன்னும் சில இடங்கள்ல எந்த பொருளாதார வசதியும் கிடையாது. இந்த திருமணத்தை பேசி வச்சுட்டு தெரிஞ்சவங்கள்ட்டெல்லாம் வசூல் பண்ணுறது. தெரிஞ்சவங்க கிட்டலாம் வசூல் பண்ணி முடிஞ்சா பள்ளிவாசலில் போய் வாசல் நின்று யாசக மாதிரி அந்த பொருளாதாரத்தை பெற்று அவங்களும் இதை மாதிரி என்ன செய்கிறாங்க? திருமண விஷயங்களில் வீண் விரயம், இஸ்லாம் தடுக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் மார்க்கமாக நினைத்து செய்கிறாங்க. இப்படிப்பட்ட நபர்கள் நம்மிடம் நாங்கள் திருமணம் வச்சிருக்கிறோம், எங்களுக்கு செலவுக்கு தாங்க அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னு சொன்னால் தயவு செய்து கொடுக்கக்கூடாது. ஏன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னால், உங்களுடைய பொருளாதாரத்தை கொண்டு போய் அவங்க இஸ்லாம் தடுத்த, அல்லாஹ்வால் தடுக்கப்பட்ட விஷயங்களுக்கு தான் அவங்க செலவழிக்கிறாங்கிறத மிக கவனமாக பார்க்கணும். ஏன் அப்படின்னு சொன்னால், அவங்க வாங்கக்கூடிய மாலையே சுமார் 5000 ரூபாயிலிருந்து 10,000 ரூபாய் வரைக்கும் செலவு செய்கிறாங்க. இது எந்த இடத்துலையும் இப்படி வீண் விரயம் செய்வதற்கு இஸ்லாத்தில் அனுமதி கிடையாது. அது அவங்க பொருளாதார வசதி இருந்தாலுமே தடை. அதுலேயும் பிறரிடம் யாசகம் வாங்கி இந்த மாதிரி பொருளாதார செலவு செய்கிறாங்க. அது ஏழை குமரு, ஏழை மணமகள், அவளுக்கு நம்ம தானே செய்யணும்னு சொல்லி மார்க்கத்தை சரியாக பின்பற்றக்கூடிய சில மக்கள் கூட கவனம் குறைவாக அந்த மாதிரி பொருளாதாரத்தை செலவு செய்துடுறாங்க. ஆனால் தயவு செய்து இதை மாதிரி திருமணங்களுக்காக கேட்டு வரக்கூடியவங்கள நீங்கள் வாங்க, நாங்கள் திருமணம் நடத்தி வைக்கிறோம்னு சொல்லுங்கள். 2 பேரும் இங்கே வாங்க, நீங்கள் இப்போ கணவன் மனைவி ரெடி ஆகிட்டீங்களா, எங்ககிட்ட வாங்க, நாங்கள் இஸ்லாமிய அடிப்படையில் உங்களுக்கு திருமணத்தை நடத்தி வைக்கிறோம், ₹1 செலவு கிடையாது. நீங்கள் விரும்பினா மாப்பிள்ளையை வலிமா விருந்து செய்ய சொல்லுங்கள். விரும்பினா குறைஞ்ச கூட்டமாக இருந்தால் இது மாதிரி பள்ளியில் நடத்திக்கிறங்க. கொஞ்சம் கூடுதலான மக்களை அழைத்து இஸ்லாத்தை எல்லாம் அவங்களுக்கு சொல்லணுங்கிற எண்ணம் இருந்ததுன்னா அதற்கேற்ற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கிக்கங்க. அதுக்காக மண்டபம் படிப்பது தவறில்லை. ஆனால் எந்த வகையிலும் வீண் விரயம், ஆடம்பரம் என்கின்ற அடிப்படையில் நாம் செலவு செய்துட்டோம் அப்படின்னு சொன்னால், அது ₹1 இருக்கட்டும், 1 பைசாவாக இருக்கட்டும், படைத்த இறைவனால் நாம் குற்றம் பிடிக்கப்படுவோம். அப்படிங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஆகவே சமுதாயம் அதை கவனிக்கணும். அவர்கள் அறியாமையில் செய்தாலும் நாம் அவங்களுக்கு வழி நடத்தணும். சரி, நான் என் பங்கில் ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்றேன், 10,000 ரூபாய் கொடுத்துறேன்னு சொல்லிட்டு இந்த சரியான மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய சிலர் கூட இதற்காக செலவழிக்கிறாங்க. தயவு செய்து அப்படிப்பட்ட மக்கள் கவனம் செலுத்துங்க. அவர்களுக்காக வேற ஏதாவது வாழ்வியலுக்கு வழிகாட்டுங்க. ஆனால் இந்த மாதிரி திருமண விஷயம் சொல்லி வரும் பொழுது அவர்களுக்கு எந்த விதத்திலும் இது மாதிரியான பொருளாதார உதவியோ இல்லை அவர்களுக்கு ஒத்துழைப்பதோ இருந்தது அப்படின்னு சொன்னால் அது பெரும் குற்றமாகிடும். இதை இஸ்லாம் அல்லாத மக்கள் இந்த திருமணத்துக்கு வர்றவங்களும் என்ன நினைப்பாங்க? இந்த இஸ்லாம்னா இப்படிதான் போல இருக்கு. இஸ்லாத்துல திருமணம் நம்ம எப்படி 5000 ரூபாய்க்கு மாலை வாங்குறோமோ அது மாதிரி அவங்களுக்கும் 5000 ரூபாய்க்கு மாலை வாங்கணும் போல இருக்கு. அவங்களும் நம்ம எப்படி ₹1,00,000 செலவு செய்து போட்டோ காப்பி எடுக்கிறோமோ அதே மாதிரி அவங்களும் மேடையில் நின்று அலங்கரித்து அந்நிய ஆண்களோட கவரப்பாக காமிக்கிறாங்க. அப்போ எல்லாம் ஒன்றா தானே இருக்குது அப்படிங்கிற இஸ்லாத்தை குறித்து தவறான புரிதல் ஏற்படுவதற்கும் இது காரணமாக அமைஞ்சிருது. ஆகவே அனைத்து சகோதர சகோதரிகளும் படைத்த இறைவன் தன்னுடைய வேதத்தில் எப்படியெல்லாம் தன்னுடைய தூதர் மூலமாக எப்படியெல்லாம் மக்களிடம் அணுக வேண்டும், எப்படியெல்லாம் திருமணத்தை நடத்தி கொள்ள வேண்டும் என்று சட்டமாக நமக்கு வழிவகுத்திருக்கின்றானோ அப்படிப்பட்ட ஒரு சட்டத்தை பின்பற்றக்கூடிய உயர்ந்த மக்களாக என்னையும் உங்களையும் ஆக்கி அருள்வான் என்று வேண்டிக் கொண்டவனாக வாய்ப்புக்கு விடைகூறி நன்றி பெறுகிறேன். வாஹதவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.